அநீதியை அழிக்கும் பத்ரகாளியம்மன். இந்த அம்மன பார்க்கிறப்பவே உடம்பெல்லாம் மெய்சிலிர்க்குங்க. ஏன்னா, இந்த அம்மனுடைய தோற்றம் அப்படிங்க. பச்சை திருமணியோட கண்ணு 2 உருட்டிக்கிட்டு, தன்னுடைய தலையில அக்னி கிரீடத்த ஏந்திக்கிட்டு, கம்பீரமா எழுந்தருளி, மிக பிரமிப்பாக காட்சியளிக்கிறாங்க. நம்ம மடப்புறத்து காளியம்மன்ங்க. இந்த கோவில் நம்ம மதுரையில திருப்புவனத்த தாண்டி தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த அம்மன பார்த்தீங்கன்னா, சுமார் 13 அடி பெரிய குதிரைக்கு கீழ தாங்க மிக பிரமிப்பா எழுந்தருளி காட்சியளிக்கிறாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் நகரத்தின் உள்ளே இருந்து மரகத மேனியோடு உலகத்தையே ஆட்சி செய்றாங்க. அதே மாதிரி நம்ம மடப்புறத்து காளியம்மன் எல்லையில இருந்து காவல் தெய்வமா இருந்து மக்கள வந்து காப்பாத்துறாங்க. 2 தெய்வங்களுமே பார்த்தீங்கன்னா, பச்சை மேனி கொண்டவங்க தாங்க. நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் பார்த்தீங்கன்னா, சாந்தமான ரூபம். நம்ம மடப்புறத்து காளியம்மன் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப உக்கிரமான தெய்வம். இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் உச்சிக்கால பூஜை மதியம் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரை வந்து நடைபெறுங்க. அதுவும் வெள்ளிக்கிழமை என்பது மடப்புற காளி அம்மனுக்கு மிகவும் விசேஷமான நாள்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு மக்களோட கூட்டம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகமாவே இருக்குங்க. அடைக்கலம் காத்த ஐயனார் சன்னதியும் இங்க இருக்குதுங்க. முதல்ல ஐயனார வணங்கிட்டு தான் காளியவே தரிசிப்பது வந்து இங்க வந்து வழக்கமாக இருக்கு. நீதி வழங்குறதுலயும், துன்பங்கள தீர்ப்பதிலும் இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா, மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் சொல்லிட்டு மக்களால் நம்பப்படுது. இந்த கோயிலுக்கு பின்னாடி நாகம்மாவும் இருக்காங்க. அதே மாதிரி கோவிலுக்கு வெளிய பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலுமே எலுமிச்சம்பழம் மாலை தாங்க இருக்கும். ஏன்னா, இந்த அம்மன சாந்தப்படுத்துறதுக்கு இங்க வர மக்கள் எல்லாருமே அவங்களோட குறைகள சொல்லி அம்மனுக்கு இந்த எலும்பிச்சம்பழம் மாலை தாங்க சாத்துறாங்க. அது மட்டும் இல்லங்க. நீண்ட நாள் திருமணம் ஆகாத பெண்கள் இந்த கோவிலுக்கு பின்னாடி உள்ள வேப்ப மரத்துல தாலி கட்டி வழிபட்டா, அவங்களுடைய திருமண தடை நீங்கும்னு சொல்றாங்க. அநீதிய எதிர்த்து கேள்வி கேட்க முடியாதவங்க இந்த பத்ரகாளி அம்மன் கோவில்ல காசு வெட்டி போட்டா, அதுக்கும் உடனே தீர்வு கிடைக்கும்னு சொல்றாங்க. மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலுங்க. அதற்கு இங்க வரும் பக்தர்களே சாட்சிங்க. அது மட்டும் இல்லங்க. மக்கள் வந்து நேர்த்திக் கடனா இங்க கெடாவும் வெட்டி பொங்கல் வச்சு அம்மன வந்து வழிபடுறாங்க. இந்த அம்மனோட பாத்தீங்கன்னா, சின்ன அடைக்கலம் காத்த சாமி சின்னு, வீரபத்திரன், காணியாண்டான் பெருமாள், ஐயனார், கருப்பணசாமி, வினை தீர்க்கும் செல்வ விநாயகர் இவங்க எல்லாருமே இங்க இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது தீராத பிரச்சனைகள் இருந்தா இந்த மடப்புற காளியம்மன் கோவிலுக்கு போய் இந்த அம்மன மனசார வேண்டிக்கிட்டு வாங்க. உங்களோட பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடுங்க.